இப்போது.com வழங்கும் டாப் 10 செய்திகள். நிதியமைச்சர் அருண் ஜேட்லி டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் பணம் கையாடல் செய்ததை விசாரிப்பதற்கு அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் தலைமையில் ஆணையம் அமைத்து டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 31ஆம் தேதியன்று நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மழை நின்று 2 வாரமாகியும் திருநின்றவூரில் குடியிருப்பு பகுதிகளில் 6 அடி அளவுக்கு நீர் தேங்கியுள்ளதற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். மீனவர் நலனுக்காக தனியார் துறை அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை 18 மாதங்களுக்கு பின்னரும் மோடி அரசு நிறைவேற்றாததால் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கையின் அச்சுறுத்தல் தொடர்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வைணவ திருத்தலங்களில் திங்கட்கிழமை அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நான் முதல்வராவதை விட திமுக அதிமுகவை தோற்கடிப்பதுதான் முக்கியம் என்று பாமக MP அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்தியன் சூப்பர் லீகில் கோப்பை வென்ற சென்னை கால்பந்தாட்ட அணியின் கேப்டன் எலானோ தோல்வியுற்ற கோவா அணியின் மேலாளரை தாக்கியதற்காக கோவா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். பீகாரில் மது விலக்கை அமல்படுத்தும் விதமாக மது கடைகளை பால் விற்பனை நிலையங்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை முதல்வர் நிதிஷ்குமார் மேற்கொண்டு வருகிறார். சிம்புவின் பீப் பாடல் பெண்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சிம்புவின் தந்தை T. ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மிரியா லாலா குணா 2015ஆம் ஆண்டுக்கான உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செய்திகளுடன் எப்போதும் இணைந்திருக்க இப்போது.com